திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 ஜெயிக்கணும்னு மக்கள் விரும்பின எதுக்காகனா ஒரு நல்ல நிர்வாகிக்காக. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவர் கிடையாது. தலைவர் யாருன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள், இவங்கெல்லாம் தலைவர்கள். நிர்வாகியா வேணும்னு தேர்ந்தெடுத்தாங்க, தலைவரா ஆகணும்னு தேர்ந்தெடுக்கல. ஆனா நிர்வாகி ஆனவனை என்ன பண்ணாரு, ஊழல்லையே ஊறி போன திரு செந்தில் பாலாஜிக்கு இபி டிபார்ட்மெண்ட் கொடுத்து மது ஒழிப்பின் ப்ரொஹிபிஷன் லிக்கர்னு சொல்லக்கூடிய மது ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் கொடுத்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி மாசத்துக்கு 1500 கோடி ரூபாய் வசூல். இபி டிபார்ட்மெண்ட்ல நிலக்கரியை அன்று வேலை பண்ணி வாங்கி வருஷத்துக்கு மட்டும் 1000-2000 கோடி ரூபாய் ஊழல். டிரான்ஸ்பார்மர்ல ஊழல். இதெல்லாம் நம்ம சொல்லல, விகடன் மாதிரி நிறுவனங்களிலும் அறப்போர் இயக்கமும் ஒவ்வொரு டெண்டர்லும் தூக்கி போட்டுட்டே இருக்கிறாங்க. அப்ப இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை படிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறீங்களா? அப்ப இந்த இபி டிபார்ட்மெண்ட்டும் மது ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட்டும் ஏன் ஒளியில இபி டிபார்ட்மெண்ட் சரியில்லை? இபி எத்தனை நாள்? 30 நாள் நம்மளை பார்த்து கேட்கறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட முதலமைச்சரையும் எங்களுடைய அமைச்சரையும் பார்த்து கேட்கறாங்க. இதுக்கு ஊடகங்கள் மூலியமா மக்கள் முன்பு நாங்க இந்த கொஸ்டினை கேட்கிறோம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் 2 பெரிய டிபார்ட்மெண்ட செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்தாங்க? காலங்காலமா இருந்த ஐ பெரியசாமி கொடுத்தாங்களா? காலங்காலமா வேலை செஞ்சாங்களே திமுகல, அவங்களுக்கு கொடுத்தாங்களே பெரிய டிபார்ட்மெண்ட? கொடுத்ததே எதுக்குன்னா கொள்ளை அடிச்சு மொத்தமா அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. கொள்ளை அடிக்கிறதுக்காகவே அமைச்சரவையை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கினார். அதுதான் இப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு சேலஞ்ச் பண்றோம், ஏதாவது 1 மெகாவாட்ல மின்துறை அமைச்சர் காசு வாங்கினார்னு சொல்ல முடியுமா?